விண்வெளி இந்த ஸ்பேஸ் கோல்டாக இருக்குமா இல்லை ஹாட்டாக இருக்குமா அப்படிங்கிறத உடனே இப்போ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோட முடிவில் நீங்களே உங்கள் ஆன்சரை சரி பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சூரியனுக்கு அருகில் இருக்கிற மெர்க்குரி கிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதோடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து தள்ளி இருக்கிற சூரியனை விட்டு விலகி இருக்கிற கிரகங்களுடைய வெப்பநிலை வந்து கடைசியாக ரொம்ப கூலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. இந்த நீள்வட்ட பாதையில் பூமியும் சூரியனுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து கம்மியாக இருக்கும்பொழுது அப்போ தான் நமக்கு சம்மர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவே நீள்வட்ட பாதையில் ரொம்ப தூரமாக இருக்கும்பொழுது வின்டர். அடுத்தது இந்த நாசா இருக்காங்களே, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் பென் இருக்கு இல்லையா, அதுக்கு பல $1 மில்லியன் செலவு பண்ணி ஸ்பேஸில் எப்படி பெண்ணை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக சோவியத் யூனியன் காம்படிஷனில் இருந்தவங்க சிம்பிளாக பென்சிலை யூஸ் பண்ணி அந்த காம்படிஷனில் அந்த அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை சிம்பிளாக சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எப்படி பணக்காரங்க வந்து சின்ன சின்ன குட்டி தீவுகள்லாம் காசு கொடுத்து ப்ரைவேட்டாக வாங்கிக்கிறாங்களோ, அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கு கூட நம்மளுடைய சொந்த பேரை வைக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு நீங்களும் உண்மை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஐம் சாரி, இதெல்லாம் மித்ஸ், பொய்கள். அப்போ உண்மை என்ன? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். வாஃபேக்ஸா மித்ஸ் டிபங்க்டான 22,000 பேர் மொத்தம் ஓட்டு போட்டிருந்தீங்க. அதில் நிறைய பேர் சொன்னது மித்ஸ் டிபங்க். ஸோ ஹியர் த ஸ்பேஸ் மித்ஸ் டிபங்க்ட். கையில் அதிகமாக காசு இருந்தால் ஒரு தீவு வாங்கி போடுற மாதிரி ஒரு ஸ்டாரையை வாங்கி போடுவோம் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க போல இருக்குது. பட் ஸ்டாரை வாங்க முடியாது, அதுக்கான பேரை நம்ம சூட்டலாம் அப்படின்னு நிறைய ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வந்து கிளம்பியிருக்காங்க. நிலவில் வந்து கொஞ்சம் இடம் வாங்கலாம், ஸ்டாருக்கு உங்கள் பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் நம்பி காசை கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டார்க்கெலாம் பேர் வைக்க முடியாது. உண்மையாகவே ஸ்டார்க்கு யார் பேர் வைக்க முடியும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சொல்லக்கூடிய ஒரு யூனியன் இருக்குது. அவங்களால தான் வந்து ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பேரெல்லாம் வைக்க முடியும். உண்மையாகவே உங்கள் பேரை ஏதாவது வானத்தில் இருக்க ஒரு பொருளுக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமெட் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிங்க. வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உங்கள் பேர் அதுக்கு வைக்கலாம். கெனடி பொரிசோ அப்படிங்கிறவர் ஒரு காமெட் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அவருடைய பேரான பொரிசோவே அந்த நட்சத்திரத்துக்கு வச்சிருக்கிறாங்க. 1960களில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த ஸ்பேஸ் கோல்டு வார் பற்றி நமக்கு தெரியும். ஏற்கனவே மூன் லேண்டிங் வீடியோவில் இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். சரி, இதில் ஸ்பேஸ் பென் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்போ அமெரிக்கா நாசா வந்து நிறைய ஸ்பேஸ் பென்னுக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க, பல $1 மில்லியன். ஆனால் கிளவராக சோவியத் யூனியன் வந்து ஒரு பென்சில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்குது. பட் உண்மை என்னென்னா, அமெரிக்காவாக இருக்கட்டும் சோவியத் யூனியனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆரம்ப காலங்களில் பென்சில் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. பட் பென்சிலால் இருக்க பிரச்சனை நமக்கு நண்பன் படத்தில் சத்யராஜ் கிளைமேக்ஸில் சொல்கிற மாதிரி நமக்கு தெரியும். பென்சில் வந்து கூர் உடைஞ்சதுன்னா அது ஸ்பேஸ்லேயே பறந்து வந்து கண்ணில் போடும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவும் இல்லாமல் நண்பன் படத்தில் சொல்லாத முக்கிய காரணம் என்னென்னா, அது கார்பனால் ஆனது பென்சில் அப்படிங்கிறது. ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே ஆக்சிஜன் நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எளிதில் தீப்பற்றக்கூடியது அப்படிங்கிறதால பென்சில் அப்படிங்கிறது உகந்தது கிடையாது. அதனால் பேனாவுக்கு ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு நாடுகளும். அதனால் நாசா தீவிரமாக என்ன பண்ணாங்கன்னா, ஃபிஷர் பென் இன்கார்பரேஷன் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனி நாசாக்காக ஒரு மெக்கானிக்கல் பென்சிலை உருவாக்குனாங்க. இதோடைய விலை $128 கிட்ட இருந்தது. இதை அமைதியாக நாசா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் மக்களுக்கு இதோடைய விலை தெரிய வந்தபோது 60களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பங்களில் ஒரு பேனாவுக்கு $128 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்ங்கிறதால மக்கள்கிட்ட அந்த எதிர்ப்பு வந்தது. உடனே நாசா அதை கைவிட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக எங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு அந்த பென் கம்பெனிகிட்ட கேட்டாங்க. AG7 ஆன்டி கிராவிட்டி ஸ்பேஸ் பென் அப்படிங்கிறது தயாரித்து அவங்க நாசா கிட்ட கொடுத்தாங்க ஃபைனலாக. சரி, இந்த பேனா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நைட்ரஜனை அதிக அழுத்தத்தில் இந்த பேனாவுடைய கேட்ரேஜில் வச்சிருப்பாங்க. ஸோ தட் இங்கை வந்து அது ஒரு ப்ரெஷரில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 30 பவுண்ட் அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கும். அது எந்த ஆங்கிளில் ஆன்டி கிராவிட்டி எப்படியா இருந்தாலும் அந்த காற்று வந்து அந்த இங்கை அதோடைய நிப்புக்கு புஷ் பண்ணுறதால அந்த பேனாவால் எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷரைஸ்டு நைட்ரஜன் இருக்கிறதால காற்று கூட அதை மிங்கிள் பண்ண விடாதால ஈஸியாக எவேப்ரேட் ஆகாமோ இல்லை ஆக்சைட் ஆகாமோ வந்து அந்த இங்கு வந்து பத்திரமா பாதுகாத்துக்கும். அதனால் இது லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் அதோடைய ஸ்பெஷலான இங்கு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அந்த இங்கு வந்து அந்த எழுத்தை பத்திரமா அழியாமல் பார்த்துக்கும். நாசா அதை பல்காக வாங்கினதுனால $4 பதிலாக வெறும் $2.39 தான் ஒரு பேனாவுக்கு அவங்க பே பண்ணாங்க. அது ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே 1960களிலேருந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் பேனா தான் பயன்படுத்துகிறாங்க. நாசா மட்டும் இல்லை, நாம கூட அந்த பேனா வாங்கலாம். $50 அமேசானில் விற்கிறாங்க. பட் இந்தியா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $8,000 கிட்ட போட்டிருக்காங்க. பட் அது உண்மையாகவே ஃபிஷர் பென் இன்கார்பரேஷன் தான், உண்மையாகவே வேலை செய்யுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி பாருங்கள். இல்லாட்டி நானும் லேட்டராக வாங்கி ஒரு ரிவ்யூ போடுறேன். பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படிங்கிறது தெரியும். பட் நாம் எல்லோரும் நினச்சிருப்போம் நீள்வட்ட பாதையில் தூரமாக போகும்போது நமக்கு வின்டர், சூரியன் கிட்ட வரும்போது நமக்கு சம்மர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக நமது தூரத்துக்கும் இந்த வெப்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பூமியோட வெப்பநிலை அப்படிங்கிறது சூரியனுக்கு எவ்வளோ அருகாமையிலையோ இல்லை தூரத்துலையோ இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து கிடையாது, அதோடைய அட்மாஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். பூமியோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி சாஞ்சிருக்கு. இந்த சாய்வால் பார்த்தீங்கன்னா சாய்ந்து சுழல்வது மூலமாக சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் எந்த அளவுக்கு ஆங்கிள் டேரெக்டாக வந்து பூமியில் படுது இல்லை சாஞ்சு கம்மியாக படுது அப்படிங்கிறத பொறுத்து
பொறுத்து தான் வெப்பநிலை மாறும். ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக வந்து பூமி மேலே படுற இடத்துல வந்து சம்மர் ஆகும், சாய்வாக வந்து ரொம்ப கம்மியாக படுற இடத்துல வந்து வின்டர் ஆகும், அந்த சீசன்ஸ் இருக்கும். அப்புறம் போன ஷார்ட்ஸ் வீடியோக்கு நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னீங்க. ஸோ அதில் எப்படி வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து எப்படி இங்கே மேலே கீழெலாம் சொல்ல முடியும், அது உருண்டையாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதோட சுழற்சி, ஒரு பம்பரம் சுழலுதுன்னா பம்பரத்துக்கு மேலே கீழே இருக்கும் இல்லையா, அது சுழலுது இல்லையா, அந்த மாதிரி தான் பூமியோட சுழற்சி. அதோடைய மையப்பகுதி பார்த்தீங்கன்னா அதோட அச்சு, அதோடைய சுழலும் அச்சு வந்து 23 டிகிரி சாஞ்சிருக்கு. அதை வச்சு தான் சாஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறது, ஸ்பேஸில் இருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுலேயே சைனா வால், அதாவது சைனாவுடைய பெருஞ்சுவர் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் வெறுங்கனால, மற்ற எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்புகிறாங்க. பட் உண்மை என்னன்னா, முதல்ல ஸ்பேஸ் அப்படிங்கிறத எதை டிஃபைன் பண்ணணும்னா, கடல் மட்டத்திலிருந்து 100 கிலோமீட்டர் மேலே கமன் லைன் வரும். ஸோ இதுவே அங்கேருந்து ஸ்பேஸ் ஆரம்பம். அங்கேருந்து சேட்டலைட் இமேஜஸ் நம்ம எது எடுத்து பார்த்தாலுமே சைனா வால் தெரியும். அது கூட நிறைய விஷயங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டது தெரியும். என்னென்ன அப்படின்னா, நியூயார்க், லண்டன் மாதிரியான பெருநகரங்களை ஈஸியாக நம்மளால் சேட்டலைட் இமேஜில் பார்க்க முடியும். அதோட இரவு நேரங்களில் லைட் வந்து ஒளிர்றது வந்து இந்தியாவிலேருந்து எல்லா நாடுகளிலும் வந்து மாதிரி லைட்ஸ் பிரைட்டாக இருக்கிறத நம்மளால் சேட்டலைட் வந்து பார்க்க முடியும். கீசா பிரமிடாக இருக்கட்டும், யூஎஸில் இருக்கிற ஒரு காப்பர் மைனாக இருக்கட்டும், பிரிட்ஜஸ், பெரிய பெரிய பாலங்கள், துபாயில் இருக்கிற அந்த பாம் ஐலாண்ட், ஸ்பெயினில் இருக்கிற கிரீன் ஹவுசஸ், இந்தியாவுடைய இமாலய மலைத்தொடர், இப்படி எல்லாமே நம்ம ஸ்பேஸில் இருந்து பார்க்க முடியும். ஓகே, ஸ்பேஸ் வந்து கோல்டாக இருக்குமா ஹீட்டாக இருக்குமா, அந்த கேள்விக்கான பதிலாக பார்க்கலாம். ஒரு பொருள், ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி நமக்கு நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஒரு ரேடியேஷன் பட்டு அது வந்து டெம்பரேச்சர், நம்ம தெர்மல் எனர்ஜியை வந்து வெப்ப ஆற்றலை வந்து அதிகமாக்குறது மூலமாக அதில் இருக்கிற பருப்பொருட்கள், அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எப்படி வைப்ரேட்டர் ரொம்ப அதிகமானால் ரொம்ப தெர்மல் எனர்ஜி அதிகமாகி அது வெப்பமாகுது. அதுவே இல்லைனா கோல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பார்ட்டிக்கல் வேணும். பட் ஸ்பேஸில் பார்ட்டிக்கல் கிடையாது, ஒரு பெரிய வேக்கம் ஸ்பேஸ் அப்படிங்கிறதால டெம்பரேச்சர் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் அப்புறம் வேறு எப்படி நம்ம அங்கே ஹீட்டாக கோல்டான்றதை சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் இருக்குல்ல, வெப்ப ஆற்றல் வருது இல்லையா, அதை வந்து கடத்தணும். அது எதுக்கு கடத்துதுன்னா, இப்போ ஒரு நிலவு வருதுன்னா நிலவு மேலே அந்த ஒளிப்படும் போது நிலவில் அட்மாஸ்பியரில் என்ன ஆகுது, இப்போ ஒரு மனிதன் இருக்கானா, அந்த ஐஎஸ்எஸ் இருக்குன்னா, அந்த ஐஎஸ்எஸ் சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அது மேலே படும்போது அது எவ்வளோ வெப்பத்தை தாங்குது, ஸ்பேஸ் சூட் போட்ட விண்வெளி வீரர்கள் மேலே படும்போது அது எவ்வளோ வெப்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கிடலாம். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியை தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சூரியனுக்கு எதிர் திசையில் பூமியை சுற்றும் போது பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டில் நிழல் சைடில் போகும்போது அவங்களுக்கு வெப்பநிலை -156 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அதுவே சூரியன் இருக்கும்போது பக்கம் வந்தால் ரொம்ப ஹீட்டாக 120 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமாக இருக்குது. அப்போ அது எப்படி நம்ம கடத்துகிறோம், அது எப்படி நம்ம வாங்குகிறோம், உள்வாங்குறோங்கிறத பொறுத்து தான் டெம்பரேச்சரை தவிர ஸ்டாண்டர்டாக ஸ்பேஸுக்குன்னு ஒரு டெம்பரேச்சரே கிடையாது. சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிற மெர்க்குரி தான் வெப்பமான கிரகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பம், ஒரு கிரகத்தோடைய வெப்பம்ங்கிறது அட்மாஸ்பியர் தான் உண்டாக்குது. ஏன்னா அந்த கிரகத்தை சுற்றி இருக்கிற வளிமண்டலம், அது அட்மாஸ்பியர் தான் எவ்வளோ வெப்பத்தை உள்ளே பிடிச்சி வச்சு அந்த கிரகத்தை ஹீட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மெர்க்குரிக்கு அட்மாஸ்பியரே இல்லைங்கிறதால அது பெருசாக அது உள்வாங்கிக்கல, வெறும் 420 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்குது. பட் வீனஸ் கிரகம் பார்த்திங்கன்னா அதுக்கு 462 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப அடர்ந்த அட்மாஸ்பியர் இருக்காங்க, அதில் நிறைய கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜனும் இருக்கிறதால அந்த வெப்பத்தோடைய அழுத்தம் அங்கே அதிகமாக இருக்கிறதால அது ரொம்ப சூடான கிரகமாக இருக்குது. சூரியன் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சூரியன் மஞ்சள் நிறத்தில் இருக்காது. அந்த மஞ்சளாக இருக்கட்டும், இல்லை வானம் நீளமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலரில் நம்ம பார்க்குறது பூமியில் இருக்கிற அட்மாஸ்பியர், அந்த லைட் நம்ம பூமிக்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த அட்மாஸ்பியரில் ஒளிச்சிதறல் ஏற்பட்டு நாம் பார்க்குற நிறங்கள். 4500 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய சூரியன் மஞ்சளாலாம் இருக்காது, வெள்ளையாக இருக்கும். அப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். சூரியனுடைய நிறம் எல்லோவாகவும், நம்ம வானம் வந்து நீல நிறமாக இருக்கிறதாகவும், இல்லை வந்து சாயங்காலம் சில டைம் ஆரஞ்சாக தெரியுது, இது எல்லாமே அட்மாஸ்பியர், நம்ம வளிமண்டலத்துக்குள்ளே அந்த ஒளி வரும்போது ஏற்படுற ஆப்டிக்கல் இல்யூஷன். அப்புறம் அடிக்கடி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், எப்படி வந்து ஆக்சிஜன் இல்லாமல் சூரியன் எரியுது, ஒரு நெருப்பு எரியணும்னா அங்கே வந்து ஆக்சிஜன் தேவையில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன். அது நெருப்பு எரியுறது கிடையாது, அங்கே ஒரு ஃபியூஷன், தெர்மல் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று இழுத்து அதோட கிராவிட்டியால் பிணைக்கப்பட்டு ஹீலியம் ஆகி ஒரு பெரும் வெடிப்பு மாதிரி அங்கே வந்து ஒரு குட்டி அணு உலை மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ சூரியன் அப்படிங்கிறது நெருப்பு பந்து கிடையாது, அது ஒரு பெரும் அணு உலை, அதுக்கு ஆக்சிஜன்லாம் தேவையில்லை. பூமி கோள வடிவம், உருண்டை கிடையாது, ஸ்பியர் கிடையாது. அப்போ ஃப்ளாட் எர்த்தா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இதோடைய வடிவமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோடைய வடிவத்தை ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய மையப்பகுதி இருக்குல்ல, ஈக்குவேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவடைந்திருக்கும், மேலே போல்ஸ்ட்டு கொஞ்சம் தட்டையாக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ரவுண்டாக, பர்ஃபெக்டான ரவுண்டான ஷேப்பாக இருக்காது, ஒரு பொட்டேட்டோ மாதிரி, ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி தான். உருளைக்கிழங்குல எப்படி மேடு பள்ளங்கள் இருக்கும், ஒரு கரெக்டான ஷேப் இருக்காது இல்லையா, உருண்டையாக தான் இருக்குது, பட் எக்ஸாக்டாக அப்படியே பர்ஃபெக்டான ஒரு ஸ்பியர்லாம் சொல்ல முடியாது. இப்போ மற்ற கிரகங்கள் நம்ம பார்க்கும்போது எட்டருந்து பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்ட் ரவுண்டாக தெரியும், பட் அதில் மேடு பள்ளங்கள், அதை பார்க்க கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு ரவுண்டானது அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மேடு பள்ளங்கள் நிறைந்த சமமற்ற ஒரு மாதிரியான உருண்டையான பொருள் தான் வந்து ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பூமியோடைய வடிவம் ஜியாய்டு. ஓகே, மிட்ஸ் முடிஞ்சுது. பட் நம்ம ஆட்கள் போனஸ் கேட்பீங்களே, ஹியர் இஸ் அ போனஸ்.
இரவு வானத்தில் நம்ம லட்சக்கணக்கான இல்லை எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறது பொய். உண்மையாக நம்மளால் லட்சக்கணக்கான இல்லை எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. நாம் இது வரைக்கும் மனிதர்கள் சுற்றி நம்ம பூமியிலிருந்து எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் வெறும் 3000 நட்சத்திரங்களை தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது வெறுங்கண்ணால். இப்போ மற்றதெல்லாம் என்னென்னா, விண்வெளியில் நிறைய பொருட்கள் இருக்குது. சாதாரண பிளானட் கூட நமக்கு வெளிச்சமாக தெரியும். கேலக்சிஸ் இருக்குது, கேலக்சிஸில் நிறைய வெளிச்சம் வரும். அது இல்லாமல் சேட்டலைட்ஸ் நிறையா இருக்குது, அதுலேருந்து வெளிச்சம் வரும். இப்படி நிறைய பொருட்கள் வானத்தில் நமக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். வானத்தில் பிரைட்டாக பார்க்குற அந்த நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் நினச்சிருப்போம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கிரகம், வீனஸ். அதுதான் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லைங்கிற மாதிரி வானத்தில் மின்றது எல்லாமே நட்சத்திரம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் என்னுடைய டெலஸ்கோப் ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக டெலஸ்கோப் பற்றி ஒரு வீடியோ வரும். நம்ம எப்படி வெறுங்கனாலே கிரகங்களை பார்க்குறது, டெலஸ்கோப் வச்சு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டார் கேசிங் டீட்டெயிலான வீடியோ அப்கமிங்கில் கொடுக்கலாம். இப்போ வெதர் சரியில்லை, ஒரே மழையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ வரும். சரி, இந்த மித்துகளே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்த மித், இதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருந்தேன், இதெல்லாம் போய் அப்படின்னு நீங்கள் எதை நினச்சிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு எத்தனை பேருக்கு உண்மையாகவே நம்பிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மெடிக்கல் மித்ஸ், மூவி மித்ஸ் மாதிரி இன்றைக்கி ஸ்பேஸ் மித் பார்த்தாச்சு. வேறு என்ன மாதிரியான மித்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.